எல்லாருக்கும் வணக்கம். நான் முகமது அலி, கிரடாய் பிரசிடென்ட், சென்னை பேசுகிறேன். இன்று ஃபேர்ப்ரோ 2025 தொடங்கியது. பிப்ரவரி 14, 15, 16 3 நாட்களுக்கு இது தொடர்ந்து நடைபெறும். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபேரை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த ஃபேர்ப்ரோவில் சென்னையில் உள்ள டாப் 80 டெவலப்பர்ஸ் 80 டெவலப்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. மோர் தென் 500 ப்ராஜெக்ட்ஸ் இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது. இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 லட்சத்துலேருந்து 15 கோடி வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். அது போக இங்கே பேங்கர்ஸ் கூட அவங்களுடைய ஸ்டால் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாருக்கு வீடு வாங்கணும்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அவர்கள் இந்த 3 நாட்கள் எப்போ வேணாலும் வரலாம். அவங்களுடைய ட்ரீம் ஹோம், அவங்களுடைய கனவு இல்லத்தை இங்கே அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பேங்கர்ஸ் கிட்ட போய் அவங்கள்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய எலிஜிபிலிட்டியும் அவங்க பூர்த்தி செய்யலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் யாருக்கு எந்த வகையான வீடுகள், எந்த லொக்கேஷனில் வேணும், எந்த பட்ஜெட்டில் வேணும், பிளாட்ஸ் வேணுமா, இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் வேணுமா, இல்லை வில்லாஸ் வேணுமா, எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். எல்லோரும் வீடு வாங்கும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் இங்கே வாங்குவார்கள் என்று நான் நம்புகிறோம். நாங்களும் நல்ல விளம்பரம் பண்ணியிருக்கிறோம். ஏனால் மக்களுக்கும் தெரியணும் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் இங்கே நடக்குதுன்னு. ஸோ தே ஷுட் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட். ஸோ அந்த வகையில் we are expecting more than 1 lakh people to come here in these 3 days. So we are expecting a good business. Thank you. 3 நாளில் புக் பண்ணுறவங்களுக்கு பேங்கர் சைட்லேருந்து சில ஆஃபர்ஸ்கள் இருக்குது. ரிடக்ஷன் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதே மாதிரி பலதரப்பட்ட டெவலப்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆஃபர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த 3 நாட்களில் பண்ணும்போது நல்ல ஒரு பயனடையலாம். ஒன் ஆஃப் த டெவலப்பர் அவங்க கணக்கு எனக்கு காமிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் அவங்க கொடுக்கறதுனால ஒவ்வொரு பீரியட் அவங்க 10 லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கு சேவிங் வரும். அதாவது 1 கோடி ரூபாய் வாங்குகிற ஒரு வீடு வாங்குறாங்கன்னா அவங்க பேங்க் லோன் போயிட்டு அவங்க 25 வருஷம் கட்டும்போது என்ன கட்டுறாங்களோ அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 10 லட்சம் ரூபாய் கூட அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஒவ்வொரு பீரியட். நிறைய யூனிக் ஆஃபர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டெவலப்பர் ஒவ்வொரு மாதிரி இப்போ பண்ணுறாங்க. சார், இப்போ நீங்கள் சிஎம் கிட்ட கோரிக்கை வச்சுருக்கீங்க. சிஎம் உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கீங்க. ஆமாம், சிஎம் எங்கள்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கிறாரு. நிறைய இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் பண்ணுங்கள், அப்புறமா பார்க்ஸ் அண்டு லேக்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு. ஆல்ரெடி கிரடாயில் எங்களுக்கு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் சஸ்டைனபிள் கமிட்டி ஒன்று வச்சுருக்கிறோம். அந்த சஸ்டைனபிள் கமிட்டி கிரடாய் அமைப்புங்கிறது த்ரூ அவுட் இந்தியா இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு சிட்டிலையும் கிரடாய் அமைப்பு இருக்குது. அதில் முதன்முறையாக கிரடாய் சென்னை தான் அந்த சஸ்டைனபிலிட்டி கமிட்டி ஒன்று வச்சோம். அந்த கமிட்டியோட வேலை என்னென்னா இந்த மாதிரி லேக் ரெஸ்டோரேஷன், ட்ரீ பிளான்டேஷன், அப்புறமா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, இதில் எல்லாம் நாங்கள் ஈடுபட்டு, அதாவது வீடு மாத்திரம் விற்கிறது மாத்திரம் எங்களுடைய தொழில் கிடையாது. நம்ம சிட்டிக்காக, சொசைட்டிக்காக நாங்கள் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ சிஎம் சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்கிட்டு இன்னும் கூட மேற்பட்டு பண்ணுவோம். பட் நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டும் இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஃபேர்ப்ரோ இனாக்ரேட்டும் பண்ணார் முதல்வர். அது கூட சூப்பர் சென்னைங்கிற பிராண்டையும் அவர் இனாக்ரேட் பண்ணார். சூப்பர் சென்னைங்கிற பிராண்ட் சென்னையில் நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் மக்களுக்கு நிறைய தெரியல. அதாவது சென்னை விட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஒரு இன்டர்நேஷ்னல் மேப்பில் சென்னையை நம்ம உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம், சூப்பர் சென்னைன்னு. நீங்களும் பார்க்க போகிறீங்க. நிறைய இடத்துல சூப்பர் சென்னைன்னு நாங்கள் சென்னையை நல்லா பிராண்ட் பண்ணி சென்னையில் இருக்கிற எல்லா அட்வான்டேஜஸ் அது எல்லாத்தையும் நாங்கள் அதை வெளிப்படுத்தி மக்களுக்கு இங்கே இது ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் சிட்டி. இந்த சிட்டியில் வீடுகள் வாங்கலாம், இங்கே வாங்கலாம், இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அது ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி மாதிரி ஆக்குறதுக்காக நாங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி கண்காட்சி கிரடாய் ஃபேர்ப்ரோ 2025 தொடக்க விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய
மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி கமர்லா உஷா ஐஏஎஸ் அவர்களே, கிரடாய் தேசிய துணைத் தலைவர் திரு ஸ்ரீதரன் அவர்களே, தமிழ்நாடு தலைவர் திரு இளங்கோவன் அவர்களே, சென்னை ஒன்றிய தலைவர் திரு முகமது அலி அவர்களே, ஆலோசகர் திரு சிவகுருநாதன் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் திரு கிருத்திவாஸ் அவர்களே, பாரத் ஸ்டேட் வங்கியினுடைய முதன்மை பொது மேலாளர் திரு பரமேந்திர சிங் அவர்களே, பொது மேலாளர் திரு முரளிகிருஷ்ணா அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய கிரடாய் அமைப்பினுடைய நிர்வாகிகளே, பல்வேறு கட்டுமானங்களுடைய உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கடந்த 2023ஆம் ஆண்டு மாதிரியே ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கள், முதலீட்டாளர்கள், பங்குதாரர்களை உள்ளடக்கின தென்னிந்தியாவோட மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி கண்காட்சியை இந்த சென்னை வர்த்தக மையத்தில் தொடங்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியை சட்டுன்னு முதல உணர்ந்திருக்கிறது கட்டடங்கள் தான். அந்த வகையில உங்களுடைய அமைப்பையும் நீங்க நடத்தி வர்ற இந்த கண்காட்சியையும் வளர்ச்சியோட அடையாளமாகத்தான் நான் பார்க்கிறேன். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய முக்கியமான தேவைகளாக அமைந்திருக்கிறது. அதுல ஒரு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவங்க நீங்க. அதனால நீங்க மக்களுக்கு மட்டுமல்ல, அரசுக்கும் முக்கியமானவர்கள். அதை உணர்ந்துதான் உங்க நிகழ்ச்சியில நான் கிளம்பிக்க இங்க வருகை தந்திருக்கிறேன். மக்கள் தொகை பெருக்கம் அதிகம் இருக்கக்கூடிய நாட்டில் மக்களுடைய எல்லா தேவைகளையும் அரசு செஞ்சிட முடியாது. உங்களை போன்ற அமைப்புகளும் இணைந்து செயல்படணும். அப்படி மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு வரீங்க நீங்க. கிரடாய் அமைப்பு தொழில் முன்னேற்ற குழுக்களை உருவாக்குறீங்க. ரியல் எஸ்டேட் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற தொழில் முனைவோர்களையும் அரசையும் அமைக்கிற நல்லொரு பாலமாக நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. ரியல் எஸ்டேட் துறையின் வெளிப்படைத்தன்மை, ஒழுங்கு மற்றும் பொறுப்புடன் கூடிய செயல்பாட்டை கிரடாய் உறுதி செய்கிறத நான் மனதார பாராட்டுகிறேன். ரியல் எஸ்டேட் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பட்ட உள்ளடக்கின வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்கிற ஒரு முக்கியமான துறையாக வந்திருக்கிறது. நம்ம மாநில மக்கள் தொகையில 48 விழுக்காடு மக்கள் நகர்ப்புறத்தில் வசிக்கிறாங்க. இதனால் நாம மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக இருக்கிறோம். இது பெறக்கூடிய ஆண்டுகள்ல மேலும் உயரும். இதனால நீடித்து நிலைக்கக்கூடிய வீட்டு வசதிக்கான தேவைகள் அதிகரிக்கும். அதனால புதுமையான அகமைப்பு திட்டங்களை தீட்டணும். சென்னை பெருநகர பகுதிக்கான முதல் மற்றும் 2ஆம் முழுமை திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ 3வது முழுமை திட்டத்தையும் நம்ம அரசு தான் முனைப்போடு தயாரிச்சுக்கிட்டு வருது. நிலையான வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான முன்முயற்சிகள் ஆகியவற்றையும் மையமாக கொண்டு நகர்ப்புற வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லவும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு வருது. இந்த திட்டம் தான் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு சென்னை பெருநகர பகுதி வளர்ச்சியை வழிநடத்த போகுது. அதேபோல தமிழ்நாடு முழுவதும் நகரம், கிராமங்களை மேம்படுத்த 10 மண்டல திட்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருது.
கோயம்புத்தூர், மதுரை, ஓசூர், சேலம், திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மற்றும் திருநெல்வேலியை உள்ளடக்கின 136 நகரங்களுக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஓசூருக்கான முழுமை திட்டமும் சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கான முழுமை திட்டம் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய 9 வளர்ச்சி மையங்களான மீஞ்சூர், திருவள்ளூர், திருமழிசை, மாமல்லபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மரமலை நகர், திருப்பரம்பூர் மற்றும் பரந்தூர் ஆகிய பகுதிகளுக்கு புதுசா புதுநகர வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருது. புதுநகர திட்டங்களோட நோக்கம் என்ன என்றால், சென்னையோட நெரிசலை குறைக்கணும், பொருளாதார மையங்களை உருவாக்கணும், போக்குவரத்து இணைப்புகளை ஏற்படுத்தணும், சென்னை மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யணும். இதுதான் நோக்கம். Good morning, everybody. Respected Honorable Chief Minister, Honorable Minister on the stage, Principal Secretary Housing, Chief General Manager and GM from SBI, respected guests and my fellow members. First, thanks to Honorable CM for having accepted to come and inaugurate this event in spite of his busy schedule. I am truly privileged to stand before you today to acknowledge and celebrate the remarkable strides Tamil Nadu has made under the visionary leadership of our Honorable CM in all fronts, including the housing industry. Tamil Nadu, often referred as a gateway to South India, is not just a state. It is a powerhouse of economical potential with 6% of India's population and contributing nearly 10% to the national GDP. Tamil Nadu is a testament of balanced growth, forward-thinking policies, robust governance, and an unwavering commitment to creation of a thriving ecosystem for all industries, including housing, innovation and infrastructure development, are hallmarks of this administration led by our Honorable CM. Poet Bharati's dream has been realized many times over in our forward-looking state. Our state has recorded software and services export exceeding 80,000 crores, making an impressive 15% year-on-year growth for the previous years, 5 years. This remarkable achievement places Tamil Nadu among the top states of India. Our capital, Chennai, has rightfully earned the title as SaaS capital of India. This administration understands the economic progress should not stay concentrated in urban centers. It is really heartening to see the expansion of the IT sector beyond Chennai into Tier 2 and Tier 3 cities such as Coimbatore, Madurai, Tirunelveli and Trichy, driving localized growth. Many IT parks established in cities like Viluppuram, Tanjavur and Salem are creating job opportunities all across the state, resulting in growth of housing demand in all these areas. Tamil Nadu has emerged as a major hub for industrial growth, boasting over 38,000 industries, more than any other state in India. The state is the undisputed leader in automobile, electronics and textile exports. The automobile sector, contributing more than 35% of India's auto components production, Tamil Nadu could be called the automobile capital of India. இந்த 10 ஆண்டுகள்ல இப்படியான திட்டங்கள் தயாரிக்கிற பணி தேக்கமடைந்து இருந்துச்சு. அந்த நிலையை மாற்ற நம்ம அரசு முனைப்போடு செயல்பட்டு வருது. நான் கிரடாய் ஃபேக்டோ 2023 கலந்துகிட்டப்போ ஒரு உறுதி அளித்தேன். அதை செயல்படுத்த வகையில ஒற்றைச்சாளர முறை மற்றும் இணையதள கட்டட அனுமதி பெறக்கூடிய முறை தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கு. மனை மற்றும் கட்டிட ஒப்புதலுக்காக பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு விரைவாகவும் வெளிப்புற தன்மையோடு குறைகளை திரும்பிக்கிட்டு செயலாற்றும் விதமாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் மனைப்பிரிவு மற்றும் கட்டடம் ஆகியவற்றுக்கு வழங்கப்படுகிற திட்ட அனுமதிகளோடு 45 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. ஒப்புதல் வழங்குவதற்கான கால அளவு 180 நாட்களிலிருந்து 64 முதல் 90 நாட்களாக குறைஞ்சிருக்கு.
நம்ம திராவிட மாடல் அரசு எப்பவுமே பொதுமக்களுடைய தேவையை உணர்ந்து செயல்படுகிற அரசு என்பதற்கு இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினர், நடுத்தர வர்க்க மக்கள் ஆகிய அனைவரும் சொந்த வீடு கட்டும் கனவையும் கனவாக்க 22/7/2024 அன்று உடனடி ஒப்புதல் பெறக்கூடிய வகையில சுய சான்றிதழ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம். இந்த திட்டத்தின் வாயிலாக 2500 சதுரடி கொண்ட மன இடத்துல 3000 சதுரடி கட்டப்பரப்பு வரைக்கும் தரைத்தளம் மற்றும் முகத்தளம் கொண்ட குடியிருப்பு கட்டடங்களுக்கு எந்த அரசு அலுவலகங்களுக்கும் போகாம மக்கள் வீட்டில் இருந்தபடியே சுய சான்றிதழ் முறையில அனுமதி பெற வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படுகிற குடியிருப்பு கட்டடங்களுக்கு கட்டட முடிவுற சான்று பெறுவதில் இருந்து விலக்களிக்கப்பட்டதல்ல. இதனால் வர 51,000 கட்டட முறைகள் பெறப்பட்டிருக்கு. புதிய காலத்தில் இந்த திட்டமானது மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. அதனால முன் அனுமதிக்கப்பட்ட 100 கட்டட திட்டங்களை நிறைவேற்றி இந்த செயல்முறையை மேலும் செம்மைப்படுத்தி எளிமையாக்குவதற்கான முயற்சிகள்ல வீட்டு வசதித்துறை தற்போது மேற்கொண்டு வருது. சென்னையோட உள்பகுதிகளில் ஏற்படுகிற நெரிசலை தவிர்க்கவும், வெளிவட்ட சாலைகளுக்கு இணைப்பை மேம்படுத்தவும், போக்குவரத்து முனையங்களை பரவலாக்கவும் சிஎம்டி மூலமாக கிளாம்பாக்கம், மாதவரம் மற்றும் புத்தம்பாக்கம் ஆகிய இடங்கள்ல 3 புதிய புறநகர பேருந்து முனையங்களை உருவாக்கி இருக்கிறோம். புத்தம்பாக்கம் பேருந்து முனையம் விரைவில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரவிருக்கு. சென்னை பெருநகர மண்டல போக்குவரத்து தேவைகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கான இலக்கை அடைகிற வகையில செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரத்தில் நவீன போக்குவரத்து முனையங்கள் அடுத்த ஆண்டு திறக்கப்பட இருக்கு. சென்னையோட நீண்ட கடற்கரை பகுதியின் ஏரிகளும் இயற்கை நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பெரும் கோடைகள், இதை மேம்படுத்த தமிழ்நாடு அரசால சென்னை நீர்முனை வளர்ச்சி திட்ட நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் முதல் கட்டமாக சென்னை மாநகர் அமைந்திருக்கக்கூடிய 12 ஏரிகள் மற்றும் 4 கடற்கரை பகுதிகளை தேர்வு செஞ்சு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம மக்கள் கூடும் இடங்களா மேம்படுத்த 250 கோடி ரூபாய் செலவுல திட்டம் தயாரிச்சிருக்கு. இந்த திட்டம் பொழுதுபோக்கு சார்ந்த உட்கட்டமைப்பு வசதிகள், மழைநீரை சேகரித்து வெள்ளத்தை தடுக்கிற அமைப்போட உருவாக்கப்படும். ஸ்பாஞ்ச் பூங்காக்கள், விளையாட்டு திறன்கள், விளையாட்டு வளாகங்கள், பல்நோக்கு மையங்கள் மற்றும் சந்தைகள், பேருந்து முனையங்கள், திறந்த பாதைகளை நவீனப்படுத்துதல், புதிய திட்ட சாலை இணைப்பு பகுதிகளை கண்டறிந்து மறு வடிவமைப்பை மேம்படுத்துதல் போன்ற செயல்பாடுகள்ல சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால 196 நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள் சுமார் 2,600 கோடி ரூபாய் முதலீட்டுல கடந்த 3 ஆண்டுகள்ல மேற்கொள்ளப்பட்டு வருது. இதுல செம்மஞ்சேரியில் அமைய உள்ள நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விளையாட்டு நகரம், தீவுத்திடல் அமைய உள்ள உலகத்தில் வாய்ந்த பொருட்காட்சி மையம் மற்றும் பேரூர் நகர பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட பரந்து விரிந்த நன்சை நில பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்க திட்டங்கள். இதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் என்ற அரசு நிச்சயம் வழங்கும். எப்பொழுதுமே முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு வராங்கன்னா அந்த நிகழ்ச்சியில கோரிக்கை கொண்டு ஏற்கனவே வச்சாச்சு கோரிக்கை, அது கையில் கொடுத்துருக்கிறாங்க, அது நிச்சயம் பரிசீலிக்கப்படும். ஆனா கோரிக்கை விஷயத்தில் இடத்துல நான் ஒரு கோரிக்கை வைக்க போறேன். என்ன கோரிக்கைன்னா, நான் உங்களை வைக்கக்கூடிய கோரிக்கை, நான் வெளிநாடுகள் சுற்றுப்பயணத்தில் செல்லும் போது பல முதலீட்டாளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவங்க பெரும்பாலும் இடத்துல கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னையிலும் மாநிலம் முழுவதும் இன்னும் கூடுதலான தொழில் பூங்காக்களும் இன்னும் கூடுதல் அலுவலக கட்டணம் தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள். எனவே கடாய் மூலமாக இந்த தொழில்துறை கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் கட்டக்கூடிய பெரிய அடுக்குமாடி கட்டடத்தை அருகிலேயே அந்த பூங்காக்கள் நீர்நிலைகளை அதிகப்படுத்த பராமரித்துக் கொள்வதற்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டு இந்த சிறப்பான வாய்ப்பு அனைவருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி இந்த மாநாடு வெற்றியோடு நிறைவேற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி